பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. எதிர்காலம் நல்லதே நடக்கும். வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் நல்ல நேரம் .net வழங்கும் எதிர்காலம் நல்லதே நடக்கும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சி வழியாக உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த நிகழ்ச்சியில பெயர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம். நமது நிகழ்ச்சியிலேயே தலைப்பை எதிர்காலம்னு எடுத்திருக்கோம். இந்த எதிர்காலத்தை பத்தி தெரிகிறதுக்கு பெயர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம்ங்கிறத நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் டாக்டர் ராஜராஜன் அவர்கள் இருக்காங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். பெயரை பத்தி வாரந்தோறுமே நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த வாரம் என்ன தகவல் சொல்ல போறாங்க, நிகழ்ச்சியில கலந்திருந்து தொடர்ந்து பாருங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? பெயரால தலையெழுத்தையே மாத்த முடியும்னு சொல்றீங்க. ஆனா நிறைய பேர் பிறவிலேயே குறைபாட்டோட பிறக்கிறாங்க, ஊனத்தோட பிறக்கிறாங்க. ஆனா பிறக்கும் போது நம்ம பெயர் வைக்கிறது இல்லை இல்லையா சார்? அப்ப இந்த பெயருக்கும் அந்த குறைபாட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நியாயமான கேள்வி. என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பெயர் தான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி, வீழ்ச்சி, வெற்றி, தோல்விகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது என்று சொன்னால், அப்ப பிறக்கிற பொழுதே ஊனமாக பிறந்துக்கிறாங்களே, நம்ம தான் பேரே வைக்கலையே, அதுக்குள்ள உங்களுக்கு அந்த குழந்தைகளுடைய பாதிப்பு என்னத்துக்கு காரணம் அப்படின்னு நீங்க கேட்கறது ஒரு நியாயமான கேள்வி. ஆனா என்ன நடக்குதுன்னா, தன்னுடைய தாய் தந்தையர்களுடைய பெயர் சரியில்லை என்றால், அவர்கள் திருமணம் பண்ண தேதி சரியில்லை என்றால், அவர்கள் படுத்து உறங்குகிற அந்த பெட்ரூம் சரியில்லை என்றால், சோ இந்த மாதிரியான மன வளர்ச்சி அல்லது கைகால் இழப்பு, இந்த மாதிரி மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. அப்போ முதல்ல என்ன செய்யணும், தன்னுடைய தாய் தந்தையர்கள் சரியானவர்களாக இருக்கணும். நம்ம பேசுறோம். இருக்காங்க. வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க சார். என்னோட பேர் மரிய சந்தோஷ் மேம். மகேஷன். மரிய சந்தோஷ். சொல்லுங்க சந்தோஷ். ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 16/6/1988 மேம். 16/6/1988. ஓகே, மேரேஜ் ஆச்சா? இல்ல மேம். ஓகே, உங்களுடைய கேள்விகளை சட்ட கேளுங்க. மரிய சந்தோஷ், என்கிட்ட என்ன கேட்கணும்? சார், இப்போ நான் ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சொல்லுங்க. ஆனா சரியா கிடைக்க மாட்டேங்குது. உங்களை எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க மரியன் சந்தோஷ்? மேம், காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து மரியான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க. அப்புறம் இப்ப எல்லாம் சந்தோஷம்னு கூப்பிடுறாங்களா? இப்ப வீட்ல இருக்கிற ஃபேமிலி எல்லாமே சந்தோஷம்னு கூப்பிடுவாங்க. சந்தோஷம்னு பிரச்சனை என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மரியாங்கிற பேர் வந்து ரொம்ப பெரிய சிக்கலான பேர். அந்த பேரை படிக்கிற பொழுது உங்களுக்கு நிறைய படிக்க முடியாம போயிருச்சு, பல தடங்கள் வந்துருச்சு. நண்பர்கள் மத்தியில மட்டும் ரொம்ப ஜாலியா இருக்கிற நீங்க வீட்டுக்குள்ளேயோ வீட்டுல இருக்கவங்கள்ட்ட போனீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பீங்க. இப்ப என்ன பண்றீங்க, வேலை தேடுறீங்க. ஆனா வேலைக்கு நீங்க போக மாட்டேங்கிறீங்க. கிடைக்கிற வேலையெல்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது. பிடிக்கணும்ல, ஆனா உங்களுக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. அதுதான் இப்ப உங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை. சாதாரணமா நம்ம ஒரு ஏழையா ஒரு சாதாரணமா வேலைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாதுங்கிற பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா மரியன் சந்தோஷ், எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் வந்து சென்னையில இருக்கேன் சார். நேற்று வந்து திருவண்ணாமலை பக்கத்துல சார். ஓகே, நான் சென்னையில இருக்கீங்க. என்னுடைய அலுவலகம் சென்னையில விருகம்பாக்கத்துல இருக்கு. 12 ஆற்காடு ரோடு விருகம்பாக்கம் சென்னையில இருக்கு. ஒரு நாள் என்ன மீட் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, பாப்போம். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஏன்னா நேரலை நிகழ்ச்சியில எல்லா விஷயமும் சாரால சொல்ல முடியாது, நிறைய பேர் நேரில் காத்துட்டு இருக்காங்க இல்லையா? அதனால கீழே நம்பர்ஸ் இருக்கு, நீங்க அதுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அப்பாயின்மெண்ட் எடுக்கலாம். இல்லைன்னா சார் கூட SMS கூட நீங்க பண்ணலாம். தொடர்ந்து இன்னொன்னே இருக்காங்க சார், நம்ம பார்த்துலாம். வணக்கம். வணக்கம். எதிர்காலம் பேர் சொல்லுங்க சார். சன்னோட பேரு ஹேமந்த் குமார். ஹேமந்த் குமார் சன்னோட பேர். ஓகே, அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஹலோ. 9/11/1995. ஓகே, மகனுக்காக என்ன கேள்வி கேட்க போறீங்க? சட்ட தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்க. ஹேமந்த் குமார் என்ன செய்யறாரு? படிக்கிறாரா? ஆமா, படிக்கிறாரு. படிக்கிறதெல்லாம் மறந்துடுறாரா? இருக்கலாம் சார். ஓகே, என்ன பிரச்சனை அவருக்கு? என்ன சார், என்ன பிரச்சனை அவருக்கு? சார், பிரச்சனை படிக்கிறத பத்தி தான் சார். கொஞ்சம் இது ரொம்ப அசால்ட். அதான், அது அசால்ட் இல்ல. எந்த குழந்தையும் இந்த உலகத்துல பாத்துட்டீங்கன்னா படிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. படிக்கிற முடியாதுன்னு சொல்ற குழந்தை வேறொரு ஸ்போர்ட்ஸ்லயே வேறொரு துறையில தலை சிறந்து விளங்குவாங்க. இப்ப உங்க பையன்கிட்ட கேளுங்களேன், ஹேமந்த் குமார் கிட்ட போய் நீங்க எந்த சினிமா பாடல்களை சொன்னாலும் பாடிடுவாரு. அத நம்மளுடைய நமக்கு பாட தெரியாத அந்த வசனங்களை கேட்டு மனப்பாடம் பண்ண தெரியாத அந்த பாடல்களை இந்த பிள்ளை மனப்பாடம் பண்ணுவான், அழகா பாடுவான் இல்லையா? ஆனா பாத்தீங்கன்னா ஒரு திருக்குறளை கேட்டு அவனால சொல்ல முடியாது.
கண்டிப்பா. அப்ப இவன்கிட்ட ஆற்றல் இருக்கு, இவன்கிட்ட அறிவு இருக்கு, இவன்கிட்ட கெட்டிக்காரத்தனம் இருக்கு, இவன்கிட்ட ஒரு தடவை சொன்னாலே நமக்கு கேட்கிற கிரகித்து கொள்ளுகிற ஆற்றல் வலிமை இருக்குது. ஆனால் அந்த வலிமையை, அந்த ஆற்றலை, அந்த கெட்டிக்காரத்தனத்தை எப்படி தன்னுடைய படிக்கிறதுல கவனத்தை செலுத்த முடியலைங்கிற விஷயத்த எந்த பள்ளிக்கூடமும் சொல்லி கொடுக்கறது இல்லை. நான் கூட நிறைய தொலைக்காட்சியில பேசியிருக்கிறேன். இன்னைக்கு இந்த பெரிய டான் பாஸ்கோ போன்ற பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அண்ணா யூனிவர்சிட்டி போற பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த பெரிய 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 ஸ்கூல்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்கூல்ல எதுக்கு நடத்துறாங்கன்னு தெரியுமா, யாருக்கு நடத்துறாங்கன்னு தெரியுமா? ரொம்ப ஆதங்கத்தோட ரொம்ப ஆத்திரத்துல கேட்டிருக்கேன் பல தொலைக்காட்சிகள்ல. அவங்க அப்பா படிச்சிருக்கணுமா, அவங்க ஆத்தா படிச்சிருக்கணுமா, அவங்க தாத்தா படிச்சிருக்கணுமா, அவங்க குடும்பமே படிச்சிருக்கணுமா, இவன் முதல் மார்க் வாங்கியிருக்கமா, அப்பதான் அந்த பெரிய ஸ்கூல்ல சேர்த்துக்குவாங்களாம். என்னையா இது அநியாயமா இருக்கு இந்த நாட்டுல. நான் கேட்கிற ஒரு பெரிய கொடுமை, படிச்சவனுக்கு ஸ்கூலா, படிக்காதவனுக்கு பள்ளிக்கூடமா? கொடுமை இந்த நாட்டுல நடக்குது பாத்தீங்கன்னா. அப்ப ராஜராஜன் ஆகிய நான் என்ன சொல்றேன்னா, படிக்கல, படிப்பு ஏறல, இவனுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாக்கின்னு சொல்லி இந்த நாட்டுல வாத்தியார் சொல்லிட்டாருன்னா அவனை கொண்டு வாங்க, அவனை நம்பர் 1 ஸ்டூடெண்ட் ஆக்கி காட்டுறேங்கிறேன். ஏன்னா நான் படிக்காதவர்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு தான், முடியாதவனுக்கு, இல்லாதவனுக்கும், நடக்காதவனுக்கு, ஏழைக்கும் கோழைக்கும் தான் இந்த ராஜராஜனை ஒழிய உலகத்துல வெற்றி பெற்றவர்களை போய் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற வைக்கிறதுக்கா நாம ஆளு? கவலைப்படாதீங்க, ஹேமந்த் குமாரை இந்த உலகத்துல மிகப்பெரிய சரித்திரம் படைக்க, சாதனை படைக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மனிதனாக நான் மாத்துறேன். என்னை வந்து நேரா பாருங்க, கூட்டிட்டு வாங்க குழந்தை. நன்றி உங்களின் அழைப்புக்கு. முதல்ல நம்ம எடுத்த டாபிக் தொடர்ந்து பேசலாம். ஆமா, அப்ப இந்த குழந்தைகளுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அம்மாவுடைய கற்பப்பையில கோளாறு வருது. ஏன்னா அங்க குழந்தை வளருகிற பொழுது படுக்கிற இடம் பிரச்சனையா இருந்துச்சுன்னா, அவங்களுடைய திருமணம் பண்ண தாலி தவறாக இருந்தால், நீங்க அவங்களுடைய பேர் சரியாக இருந்தால், சோ அவங்க 2 பேத்துக்கான உறவு கெட்டு போயிருந்து பிரச்சனை வருது. அப்ப 185% பேர் இந்த உலகத்துல துன்பமும் துயரமும் தொல்லையும் பிரிவும் கஷ்டமும் வாழ்க்கையில படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணுகிறவர்கள் யார் என்று கேட்டால் 15% பேர் தான் இந்த நாட்டை சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் யார் அந்த 15 பேர்? இந்த காலருக்கு பின்னாடி பேசுறேன். வணக்கம். ஹலோ, வணக்கம். எதிர்காலம் பேர் சொல்லுங்க. பொண்ணுக்காக கேட்கணும். ஓகே, பொண்ணோட பேர் சொல்லுங்க. பேரு திவ்யா. திவ்யா, டேட் ஆஃப் பர்த் 22/8/1993. 93. சேர்த்த கேள்விகளை கேளுங்க. என்ன கேட்கணுமா? அவ இப்ப பிஇ முடிச்சிருக்கா, அவளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். ஆமா, அதுக்கு பிரச்சனை திவ்யா, ரொம்ப டென்ஷன் பாட்டு. எப்படி சமாளிக்கிறீங்க அந்த குழந்தைகிட்ட? அவங்க வீட்டுல இருக்கவங்ககிட்ட கண்ணா பின்னான்னு டென்ஷன். நீங்க அம்மா இந்த பிள்ளைக்கு ஊட்டினீங்கன்னா சனியனை தூக்கிட்டு போங்க, டீயை வச்சிங்கன்னா நான் அவனை கேட்டேனாங்க. ஆனா வெளியில இருக்கிற அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட ஐயா, அம்மா, அக்கா, ஆன்டின்னு அப்படியே பேசும் பாருங்க, உங்களுக்கே பொறாமையா இருக்கு. அந்த மூஞ்சில இப்படி அழகா பேசுதேன்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? இல்ல, ஆனா எங்கிட்ட இதுவாதான் பேசுவா, சாப்பிட்டதான் பேசுவா. ஆனா உங்கள்கிட்ட பேசினாலும் கோபம் நிறைய வரும். அந்த கோபம் வருகிற விஷயம் இருக்கு இல்லையா, அன்பு செலுத்துகிறவர்கள் மீது கோபம் வருது இல்லையா, இது கணவனுக்கிட்டையும் மாமியாருக்கிட்டையும் மாமனாருக்கிட்டையும் நடந்துருச்சுன்னா சிக்கல் வந்துரும்ல. தயவு செய்து அது நம்ம இன்னொரு வீட்டுக்கு வளர்ற புள்ள. அதனாலதான் பெரும்பாலும் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கு, அதுவும் பெண் குழந்தைகளுக்கு பேரை ரொம்ப கவனமா வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கை இன்னொரு இடத்துல போய் வாழ போற பிள்ளைங்க. அந்த இடம் தெரிஞ்ச இடமா, அவர்கள் நல்லவர்களா, அவர்கள்லாம் இந்த உலகத்துல கடவுள் மாதிரி தன்னை தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களா என்று கேட்டால் தெரியாது. இன்னொரு இடத்துல போய் உங்க பொண்ணு வாழணும் இல்லையா? ஆனால் வாழுகிற இடம், இந்த புள்ளை எல்லா பாக்கியத்தையும் பெறக்கூடிய பேர் வைத்திருந்தால் நல்ல மாமனார், நல்ல மாமியார், நல்ல குடும்பம், நல்ல மருமகன்னு அமைஞ்சிடும். நாம என்னதான் சோதிடம் பார்த்து, எல்லா சோதிடர்களையும் பார்த்து, பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு பின்னாடி எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பொருத்தங்கள் மூலமாகவோ அல்லது விசாரிக்கிறது மூலமாக எல்லாம் இந்த உலகத்துல நல்ல மாப்பிள்ளை, நல்ல மனைவி அடைஞ்சிட முடியாது. அதற்கு மாறாக நல்ல பேர் வைத்திருந்தால் மட்டும் போதும், நல்லவர்கள் மட்டும்தான் அமைந்திருவார்கள். ஆகிய திவ்யாவுக்கும் நல்ல பேர் மாற்றுங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், வேலை பிரமாதமாக கிடைச்சிடும். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. முதல்ல நம்ம பேசினது வந்து 85% நல்லா இல்ல இந்த உலகத்துல மக்கள், 15% நல்லா இருக்காங்கன்னு சொன்னீங்க. அந்த 15% பேர் மட்டும் எப்படி நல்லா இருக்காங்க? அவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருதுன்னா, அவங்களுடைய அப்பா அம்மா நல்லவர்களாக இருந்து, அவங்களுடைய தாத்தா பாட்டி நல்லவர்களாக இருந்து. நல்லவர்கள்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, நல்ல பேருடையவர்கள் தான் நல்லவர்.
நல்ல பேர் உடையவர்கள் தான் இந்த உலகத்தில் நல்லவனாக இருக்க முடியுமே ஒழிய நல்ல பேர் இல்லாதவர்கள் ஒரு காலமும் நல்ல பேராக இருக்க முடியாது. அப்ப நல்ல பேர் உடையவர்கள்லாம் நல்லவர்கள். நல்லவர்கள் செய்யற எந்த காரியமும் அவர்கள் தவறு செய்யவே மாட்டார். நல்லவன் ஒருத்தன் திருட மாட்டான், நல்லவன் ஒருத்தன் கொலை செய்ய மாட்டான், நல்லவன் ஒருத்தன் கோல் மாட்ட மாட்டான், நல்லவன் ஒருத்தன் செய்ய தகாத வேலைகளை கண்டிப்பா செய்ய மாட்டான். அப்ப நல்ல பேர் உடையவர்கள் நல்லவர்கள். அவர்கள் தெய்வ நம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள், நல்ல பண்பு உள்ளவர்களாக இருப்பார்கள், ஒழுக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள், தூய்மையானவர்களாக இருப்பார்கள். அப்ப நல்ல தேதியில இயற்கையிலே திருமணம் செஞ்சிடும். இப்ப நல்ல பேர் வச்சிருக்கவங்க இந்த தேதி நாலு நட்சத்திரம் எமக்கண்ட எதுவும் பார்க்க வேணாம். உங்க காலருக்கு பின்னாடி. வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். பேர் சொல்லுங்க. மயிலாடுதுறை செந்தமிழ் பேசுறேங்க. செந்தமிழ். ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. சார் என்ன மேடம்? டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி 15/4/1990. 1990. ஓகே, மேரேஜ் ஆச்சு உங்களுக்கு? இல்ல மேடம். இல்ல. ஓகே, உங்களுடைய கேள்வியில சட்ட கேளுங்க. சொல்லுங்க செந்தமிழ், என்கிட்ட என்ன கேட்கணும்? சார் இப்ப வந்து என்னுடைய ராசி விருச்சிக ராசி சார். சரி. இப்போ வந்து என்னுடைய தொழில எதுவுமே என்னால இது பண்ண முடியல. அதாவது இப்ப ராசியை பொறுத்தவரை நமக்கு பிரச்சனை இல்லை. ராசி வரும் போகும், ராசி வரும் போகும், அப்படியே வாழ்க்கையில மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா என்னதான் ராசி நமக்கு மோசமான காலகட்டங்கள் வந்தாலும் சரி, ஆனா 50-60 ஆண்டு காலமா டாடா, பிர்லா, அம்பானி, கோயங்கா, தெண்டுல்கர் இப்படி பெரிய ஆளுங்க 50 வருஷமா அப்படியே இருக்காங்க பாருங்க. அவங்க எல்லாம் இந்த கிரகங்களால் பாதிக்கப்பட்டு ஒன்னும் பெரிய வீழ்ச்சிக்கு வரல. அப்படி என்றால் பேர் சரியாக இருந்தால் நிச்சயமாக கிரகங்களுடைய பாதிப்புகள் இருந்து விடுபடலாம். இப்ப எனக்கு வந்து விருச்சக ராசி, எனக்கு மோசமான 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு, அதால நாங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா, நீங்க விருச்சக ராசி வர்றதுக்கு முன்னாடி நீங்க நல்லா படிக்கலையே, உங்களுடைய படிப்புல தடைப்பட்டு போச்சு இல்ல. அப்ப நீங்க அப்ப நல்ல காலகட்டத்தில் இருக்கிற பொழுதே நீங்க நல்லா இல்ல. அப்ப அதற்கு கிரகங்கள் காரணம் இல்ல, உங்களுக்கு தவறான பெயர் சூட்டப்பட்டிருக்கிறதுனால அதுக்கு காரணமா இருக்கு. செந்தமிழ் எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு பார்த்துட்டு என்னுடைய போன் நம்பரை குறிச்சு வச்சுக்கிட்டு நீங்க என்ன மீட் பண்ணுங்க. பேர் மாற்றம் செய்தால் போறோம். பரிகாரங்களிலேயே தலையாய பரிகாரம் பெயர் மாற்றம். ஓகே, பரிகாரங்களிலேயே தலையாய பரிகாரம் பெயர் மாற்றம் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம கடைபிடிச்சா நிச்சயமா வாழ்க்கையை வெற்றி பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இன்னொன்னு ஏற்பார்த்தலாம். சார் வணக்கம். வணக்கம், எதிர்காலம். பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க. கேக்குறேங்க. சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. கமலநாதன். கமலநாதன், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 9/5/1994. 94. ஆமா. ஓகே, கேள்விகளை சட்ட கேளுங்க. அவங்க 2 பேருங்க, ஒரே தேதியில 2 பேர். கார்த்திகேயன் ஒருத்தர். ஓகே, சொல்லுங்க, என்ன கேட்கணும் என்கிட்ட? படிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி. வீடியோவா படிக்கிறாங்க, நல்லா படிப்பாங்களா? ஓகே, கமலநாதன் வந்து எல்லாரும் கமல்னு கூப்பிடுறீங்களா, நாதன்னு கூப்பிடுறீங்களா? கமலநாதன் கூப்பிடுறோம். நாதன்னு கூப்பிடாதீங்க. நாதன்னு கூப்பிட்டீங்கன்னா இல்ல, கமல்னு கூப்பிட்டாலும் பிரச்சனை, நாதன்னு கூப்பிட்டாலும் பிரச்சனை. கமல்னு கூப்பிட்டீங்கன்னா ஆப்சன் ஆஃப் மைண்ட் வந்துடும், படிக்கிறது சிந்தனை எல்லாம் ஞாபகம் இல்லாம போயிடும். ஒண்ணு. நாதன்னு கூப்பிட்டீங்கன்னா நோய் எதிர்க்கிற ஆற்றல், ரெசிஸ்டன்சி பவர் பாடியில வராது. சரி, அப்ப என்ன பண்ணலாம்? கமலநாதன் கூப்பிடலாம், அல்லது கமல்நாதன் கூப்பிடலாம். கமலநாதனுக்கு பதிலாக கமல்நாதன் கூப்பிட்டீங்கன்னா அது நல்ல பேரு. இன்னொன்னு கார்த்திகேயன். நீங்க கார்த்திக்னு கூப்பிடுறீங்க இல்லையா? அடங்கவே மாட்டேங்கிறான். அந்த வீட்டுல பெரிய சண்டைக்காரன் அவனாதான் இருக்கான். வீட்டுல கோவப்படுறது, டென்ஷன் ஆகிறது, ஏதாவது பிரச்சனை, பணம் வேணும்னா உடனே கண்ணீர் வெடிக்கிறது, இப்படி பல பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருக்கிறான். அவனுக்கு பெரிய சிக்கல். கண்டிப்பா பேர் மாற்றம் செய்யணும். நீங்க கமலநாதனுடைய அப்பாவா? ஆமாங்க. எந்த ஊர்ல இருக்கீங்க? சென்னையில தான் இருக்கீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. விருகம்பாக்கத்துல என்னுடைய ஆபீஸ் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து 2 அழகான 2 குழந்தைகளை பெற்று எடுத்திருக்கீங்க. லவகுசா மாதிரி இந்த உலகத்துல ஜெயிக்க வைக்கிறதுக்கு, வெற்றி பெற வைக்கிறதுக்கு, வாழ வைக்கிறதுக்கு, குழந்தைகளுக்கு நம்ம வேற எதுவும் இந்த உலகத்துல சொத்து சேர்த்து வைக்காதீங்க, தேவையும் இல்லை. அப்படி சொத்து கோடிக்கணக்கான ரூபாய்களை சேர்த்து வச்ச எந்த குழந்தைகளும் உருப்படல. அப்ப நாம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, அவர்களை அவர்களுடைய கால்கள்ல நிக்க வைக்கணும். அப்படின்னா அவன் ஜெயிக்கணும், அவன் வெற்றி பெறணும், அவன் படிக்கணும், அவன் வாழணும், அவன் சம்பாதிக்கணும், அவன் இந்த உலகத்துல மற்றவர்களையும் பாதுகாக்கணும், பெற்றோர்களையும் பாதுகாக்கணும் இல்லையா? இப்படி ஒரு அழகான பேரை மட்டும் அவருக்கு வச்சுக்கொள்ளணும். அந்த பேரை வைக்கிறதுக்கு என்ன வந்து நேரா பார்க்கணும். நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
என் பேர் நித்யாங்க மேடம். நித்யா, யாருக்காக கேக்குறீங்க? எனக்காக தான் கேக்குறேங்க டேட் மேடம். ஆஃப் பர்த் சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைச்சிட்டு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. எனக்காக தான் கேக்குறேங்க மேடம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. டிவி வால்யூம் குறைங்க, எதிரொலி கேக்குது. சரிங்க மேடம். சரி சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் என்ன? 26 26 7/1986ங்க மேடம். 7/1986. ஓகே. கல்யாண தேதி சொல்லுங்க. கல்யாண தேதி ஞாபகம் இல்லைங்க மேடம். ஓகே, சட்ட தொடர்ந்து பேசுங்க. வீட்டுக்கார் பேர் சொல்லுங்க. கோவிந்தராஜ். ஓகே, என்ன பிரச்சனை? கோவிந்தராஜ் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரா? இல்லைங்க, எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு. ஓகேம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நித்யா? நான் ஹவுஸ் ஒய்ஃப்ங்க. ஓகே, ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன உங்களுக்கு? இல்ல, கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் இருக்கு. ஓகே, அதுக்கு என்ன பிரச்சனைன்னா கோவிந்தராஜுக்கு பிரச்சனையே வருமானம் பெருசா வராது. அவருக்கு நிறைய வருமானம். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருமா கோவிந்தராஜ்? பில்டிங் கான்ட்ராக்ட். ஆமா, நிறைய உழைக்கிறாரு, நிறைய வேலைகளை செய்யறாரு. ஆனா இந்த பேமெண்ட்ஸ் மட்டும், பணம் மட்டும் வர மாட்டேங்குது. அப்புறம் நிறைய இடத்துல வேலை செஞ்சு அப்புறம் கொஞ்சம் டிலே ஆகி அப்புறம் கடைசியில வட்டி கட்டி கடைசியில அந்த பணம் ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிருது ஒழிய ஒண்ணும் மிச்சம் இருக்க மாட்டேங்குது. அப்ப எப்ப பார்த்தாலும் அவருக்கு டென்ஷன்லயே இருப்பாரு. என்ன பிரச்சனைனா பணம் இல்லையேன்னு டென்ஷன்ல இருப்பாரு இல்லையா? சிக்கனமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எப்பொழுதும் செலவாளியா இருப்பார். இப்ப பேர் ஒரு சாதாரணமான விஷயமா நம்ம எடுத்துக்க கூடாது. இப்ப கோவிந்தராஜுக்கு பார்த்துட்டீங்கன்னா ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாரு, நிறைய வேலை கிடைக்கும். ஆனா அவருக்கு வேலை மட்டும் இல்லாம இருக்காது, எங்க பார்த்தாலும் வேலை கிடைக்கும். ஆனா கிடைக்கிற வேலைக்கு அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணாருன்னா அது கொஞ்சம் டிலே ஆகி அந்த இவர் எடுத்த கான்ட்ராக்டுக்கு மேல அதுல வட்டி கட்டி இருக்கிற பணம் இல்லாம போயிடும். ஸோ நிறைய பினான்சியல் ப்ராப்ளம் வருவதற்கு இந்த பேர் ஒரு காரணமா இருக்கு. அப்ப நல்ல பேர் வச்சிட்டோம்னா இந்த பிரச்சனை இல்லாம அவர்கள் வாழ்ந்துரும். ஓகே, ஒரு மனிதனுக்குரிய பேரை சொன்னீங்க. இப்ப ஊரோ தெருவோ வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட். ஆமா, எவ்வளவு கூட்டம் கூடுது. அந்த தெருவுக்கு அந்த பேர் வச்சதுனாலதான் அப்படி ஒரு கூட்டமா, இல்ல அதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? இப்ப அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சென்னையிலும் சரி அல்லது ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கு சரி அல்லது உலகத்துல இருக்கிற எந்த பெண்மணிகளும் சரி விரும்பாத எந்த பெண்மணியும் இருக்காது. அது நிறைய இந்த தொலைக்காட்சி கூடாக ஆண்களுக்கு ஒரு டிப்ஸ் கூட கொடுக்கலாம் நாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தன் மனைவியை இந்த உலகத்துல ஒரே ஒரு தடவை வாரம் ஒரு முறை ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு போயிட்டா ஒரு வாரத்துக்கு இந்த அம்மா சண்டை போடாது. சரி, இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல அப்படி என்ன பெரிய விசேஷம்? கோவப்படாம ஆத்திரப்படாம இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா வேற என்னமே கிடையாது. ரங்கநாதன் ஸ்ட்ரீட் பாத்துட்டீங்கன்னா நான் கண்டுபிடித்திருக்க ஆராய்ச்சியில நான் கண்டுபிடிச்சிருக்கிற விஷயம், இன்னைக்கு பெண்கள் பெரும்பாலும் 1008 சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் இருக்காங்க. எந்த பெண்களாவது இந்த உலகத்துல நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு கேட்டீங்கன்னா தயவு செய்து எழுதிக்கோங்க, 198 பெண்கள் இந்த உலகத்துல நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம பார்வதியருடைய பரமசிவன் கிட்ட போயிட்டு பார்வதி கிட்ட போய் கேட்டாலும் இந்த மனுஷங்கிட்ட நான் எங்க நிம்மதியா இருக்கிறேன்னு தான் கேட்கும். அந்த அளவுக்கு பெண்களுக்கு எப்ப பார்த்தாலும் இன்னைக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு. சோ பிள்ளைங்க படிக்கல, பசங்க படிக்கல, எதிர்காலத்துல பிரச்சனை, துன்பம் பிரச்சனை, இவன் என்ன ஆவானோ அவன் என்ன ஆவானோ பிரச்சனை வீட்டுல. வணக்கம். ஹலோ, நான் தூத்துக்குடியில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பையனுக்கு பார்க்கணும் மேடம். பேர் ஆண்ட்ரூஸ் பிராங்க்லின். ஆண்ட்ரூஸ் ஸ்டான்லி பிராங்க்லின். ஓகே, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 15/9/2001. 2001. ஓகே, பிள்ளைக்காக என்ன கேள்வி கேட்க போறீங்க? சட்ட பேசுங்க. அவன் மூளை வளர்ச்சி சரியில்லாம பேசாம அப்படிதான் இருக்கான் பாத்துக்கிட்டீங்க. ஓகேமா, இவர் இப்ப சாதாரணமா அவருடைய வேலைகளை அவர் செய்யறாரா? இல்ல, அப்படிலாம் செய்ய மாட்டான். சோ அவருடைய எல்லா வேலைகளையும் அம்மா நீங்க செய்யணும் இல்லையா? ஆமா. உலகத்தினுடைய மிகப்பெரிய கொடுமை இந்த தாய்க்கு. இதே மாதிரியான ஒரு நிலைமை பார்த்துட்டீங்கன்னா அவங்க ஸ்டேட் பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சங்கரின்னு ஒரு லேடி, அந்த பிள்ளைக்கு அந்த அம்மாவுடைய பேரு கேட்டுக்கிட்டே இருங்கம்மா. அவங்க பார்த்துட்டீங்கன்னா 23 வயசாயிருச்சு அந்த பையனுக்கு. அந்த பையனுடைய அன்றாட வேலைகள் எல்லாம் அந்த அம்மா தான் சங்கரி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் தான் அவங்க அம்மாவுக்கு சங்கர்னு பேர் வச்சாங்க. என்கிட்ட அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்தாங்க. நான் அந்த பையனுக்கு பேர் மாற்றம் செஞ்சு, கேக்குதாமா, பேர் மாற்றம் செஞ்சு அந்த பேரை நான் கொடுக்கிற பயிற்சிகள் அவங்க அம்மாவும் சேர்ந்து சொல்ல 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 இன்னைக்கு அந்த பையன் அவனுடைய வேலைகளை முழுக்க அவன் செய்யறான். வீட்டை பாதுகாத்துக்கிறான். அட்டைப்பெட்டி கம்பெனிக்கு வேலைக்கு போய் அங்க போயிட்டு அவங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு வர்ற அளவுக்கு அவனை நான் உருவாக்கியிருக்கேன்.
இப்படி நிறைய மிரக்கல்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதனால இந்த குழந்தையை பொறுத்தவரையில் அவனுடைய வேலைகளை அவனே செய்கிற அளவுக்கு இந்த மூல வளர்ச்சியை சரி பண்ணிட முடியும். ஏற்கனவே நான் சான்றுகள் வச்சிருக்கேன். ஸோ அதனால என்ன பண்ணலான்னு அவங்க இப்போ வருகிற சனிக்கிழமை இந்த வாரம் சனிக்கிழமை நான் வந்து மதுரைக்கு வரேன். அங்கே வந்து ஹோட்டல் பார்க் பிளாசான்னு ஹோட்டல் மதுரையில் இருக்கேன். அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணி அந்த குழந்தையை கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு வந்து எங்கிட்ட பேசினாங்கன்னா நான் கொடுக்குற இந்த பேரு பயிற்சிகளை செஞ்சால் நிச்சயமாக அந்த குழந்தை நல்லாகி அதனுடைய வேலைகளை செய்கிறதுக்கான சூழலை உருவாக்கும். ஓகே, வருத்தப்படாதீங்கம்மா. அதுக்கான வழிவகைகளும் சான்றுகளும் சட்டையே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இதை பயன்படுத்திக்கோங்க. நன்றி உங்களின் அழைப்புக்கு. தொடர்ந்து நம்ம இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட் பத்தி பேசுறதுக்கு ஒரு நேயர் வந்துட்டாங்க, பார்க்கலாம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம், தொடர்புல இருக்கீங்க. டிவி வால்யூம் ரொம்ப அதிகமா இருக்கு. பேர் சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. சரி, பெருமாள் மேடம். பெருமாள், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் மேடம்? ஆமா. டேட் ஆஃப் பர்த் வந்து 1987. 87? 1987. சரி, டேட் ஆஃப் மந்த் 8/1/1987. 8/1/87. கல்யாண தேதி சொல்லுங்க. என்ன மேடம்? கல்யாண தேதி, மேரேஜ் டேட். மேரேஜ் ஆகல மேடம். ஆகல. ஓகே, ஓகே. பெருமாள் எந்த ஊர்ல இருக்கீங்க? மதுரை. ஓகே, கடினமான என்ன இது வரைக்கும் செட்டில் ஆகாம இருக்கீங்களா? ஆமா சார். வாழ்க்கையில பெருமாள் ரொம்ப பேர் கொஞ்சம் கூப்பிடுறாங்க. சொல்லுங்க. இளையான்னு கூப்பிடுறாங்க. இளையானா விஜயரசினால இளையான்னு கூப்பிட்டாங்க. இளையான்னு கூப்பிடுறாங்களா? ஆமா சார். ஓகே, இளையான்னு கூப்பிட்டீங்கன்னா காசு பணம் வருமானம் வராது. பெருமாள்னு கூப்பிட்டீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அதை உங்களுக்கு உட்கார்றதுக்கு நேரம் இல்லாம உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. அங்க இங்க போறேன், அதை போறேன், இதை போறேன், நண்பர்களுக்கு மத்தியில பேசுவீங்க. இப்படி ஊராம் பூரா உங்களை பயன்படுத்திட்டு விட்டுட்டு போயிடுவான். பெருமாள் ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த பெயர்ல வெற்றி பெற்றவர்கள் இல்லை. அதனால என்ன பண்றீங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்களை மாதிரி ஆயிரம் இளைஞர்களை நான் உருவாக்கியிருக்கேன். அதுவும் மதுரை மண்ணில் ஏகப்பட்ட பேர் உருவாக்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு சொந்த மண் இல்லையா. நீங்க ஒண்ணு செய்யறீங்க, சனிக்கிழமை பார்க் பிளாசான்னு இருக்கு. நம்ம அந்த இது இருக்கு இல்லையா, வெஸ்ட் பெருமாள் மேஸ்திரி ஸ்ட்ரீட்ல காலேஜ் ஹவுஸுக்கு பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கம் பார்க் பிளாசாவில் இருக்கேன் நானு. நீங்க காலையிலேயே என்ன வந்து பாருங்க, அடிச்சு உங்களை தூக்கி நிறுத்திடுறேன். நீங்க பாத்துட்டீங்கன்னா போன தடவை கூட நான் சொன்னேன், உங்க ஊர் பக்கத்துல ஏகப்பட்ட பேரை நம்ம வந்து உருவாக்கி இருக்கேன்னு. வாங்க, நான் அந்த தடவை உங்களை உருவாக்கிறேன். நன்றி உங்களின் அழைப்புக்கு. ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல வந்து பெண்கள் வந்து பெரும்பாலும் என்னன்னா ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. ஏன் ஸ்ட்ரெஸ் பெண்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்கள்கிட்ட இருக்கிற பலம் பெண்கள்கிட்ட இருக்கிற பலவீனம். ஆண்கள்கிட்ட இருக்கிற பலம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடந்த கால ஒரு மனுஷன் துன்புறுத்துறான், கஷ்டப்படுறான், ஏமாத்துறான், அவனை கேவலப்படுத்தி என்னென்னமோ அசிங்கப்படுத்தினாலும் ஒரு நாள் கத்துவான், 2 நாள் கத்துவான், 3ஆம் நாள் டாஸ்மார்க்கை போட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லுவான், 5ஆம் நாள் மறந்துடுவான். இதுதான் அந்த ஆண்கள்கிட்ட இருக்கிற பலம். பெண்கள்கிட்ட இருக்கிற பலவீனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்கள் செய்கிற அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்தக்காரர் செஞ்சிருக்கிற நன்மைகளை உடனே மறந்துடுவாங்க. ஆனால் அவர்கள் செய்த அநியாயமும் அக்கிரமங்களை அப்படியே வைத்துக்கொண்டு ரீகால் பண்ணி எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மறக்கும் தன்மை, அதாவது நல்ல விஷயங்களை மறந்துடுவாங்க, கெட்ட விஷயங்களை மறந்துடுவாங்க. இதனாலதான் எந்த பெண்களும் இந்த உலகத்துல கவிஞர்கள் எத்தனை அழகாக புகழ் மாலைகளை சூட்டினாலும் அந்த பெண்மணிகள் யாராவது சந்தோஷமாக இருக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல. ஒரு நேயர் பார்க்கலாம் சார். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. அப்சானா. மீண்டும் ஒரு முறை. அப்சானா. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 18/3/1999. ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? எனக்கு ஏரோப்ளேன்ல ஒர்க் பண்ண ஆசை. அங்க எனக்கு வேலை கிடைக்குமா? எந்த ஊர்லம்மா? கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில வேலை டெஃபினட்டா கிடைச்சிருமா? ஏப்ரல் மாசம் 25ஆம் தேதி 4வது மாசம் 2016 அடுத்த வருஷம் உங்களுக்கு கிடைச்சிரும். அப்படியா? கண்டிப்பா. நான் வேற கோர்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அந்த கோர்ஸ் முடிஞ்ச அப்புறம் தான் ஏரோப்ளேன்ல எனக்கு ஏரோப்ளேன்ல ஒர்க் பண்ண ஆசை. கிடைக்குமா? டெஃபினட்டா கிடைக்கும். அடுத்த வருஷம் 25ஆம் தேதி ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த திறமை இருந்தா தானே ட்ரை பண்ணுவோம். இப்ப நான் கூட ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஐஏஎஸ்க்கான தகுதி இருந்தா தானே ஐஏஎஸ் ஆக முடியும். சோ தகுதிகளை நீங்க வைத்திருந்து அதற்கான முயற்சிகளை எடுத்தீங்கன்னா அப்பதான் டெஃபினட்டா உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, முன்னாடி கண்டிப்பா வொர்க் பண்ண, வெளிநாட்டுக்குலாம் போக முடியல. டெஃபினட்டா கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய பேர் நல்லா இருக்கு. ஓகே. ஓகே.
நன்றி உங்களின் அழைப்பு. ஸோ அப்ப என்ன நடக்குதுன்னா எப்ப பாரா இந்த பெண்கள் ஸ்ட்ரெஸ்லயே இருக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு 1 hour அல்லது 2 hours வந்து தன்னை மறந்த நிலைமைக்கு எப்ப பெண்கள் போகிறார்களோ அவங்களுக்கு வந்து உடம்பு ஃப்ரெஷ் ஆயிரும். அதனால இந்த பெண்கள் பெரும்பாலும் பார்த்துட்டீங்கன்னா நீங்க சினிமாவுக்கு போக முடியாது, ஏன்னா அதுல 1008 தாட்டு. நீங்க வந்து இன்னைக்கு வந்து சீரியல் பார்க்க முடியாது, அது இன்னும் ஏகப்பட்ட தாட்ஸ் அவங்களை கொண்டு வந்து சேர்த்துருது. இன்னைக்கு கோயில்களுக்கு போக முடியல, ஏன்னா அங்க பெண்கள் ஃப்ரீயாக நீங்க வந்து இன்னைக்கு சாமியை கும்பிட முடியல, ஏன்னா அங்க தாட்ஸ் வந்துருது. ஆனா அந்த ரெங்கநாதன் ஸ்ட்ரீட்ல மட்டும் உள்ள போய் இறங்குனீங்கன்னா பொண்டாட்டியை மறந்து, பிள்ளைய மறந்து, ஊரை மறந்து, உலகத்தை மறந்து, எல்லாத்தையும் மறந்துடுவான். ஏன்னா எதையாவது அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க இடிச்சு கொண்டு போய் அந்த கடைசியில தள்ளி விட்டுருவாங்க. அப்ப நீங்க அங்க தாட்ல அப்ப அங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து அப்படியே இடிச்சு மோதி அதை பார்த்து இதை பார்த்து இவங்க அடிச்சு அவங்க அடிச்சு அப்படியே அந்த கடைசி வரைக்கும் போய் அப்படி திரும்பி அந்த கடைசி வரைக்கும் திரும்பி வந்து ஒரு 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 ரப்பரையோ ஒரு பென்சிலையோ வாங்கிட்டு பிள்ளைக்கு ஒரு இதை வாங்கிட்டு அப்படியே பக்கத்துல வந்து ஒரு ஹோட்டல்ல ஒரு 2 இட்லியை சாப்பிட்டுட்டு வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டா அப்பா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஒரு வாரத்துக்கு அந்த பெண்ணு சண்டையே போடாது. அது ஆண்கள் வந்து இதை டிப்ஸா எடுத்துக்கிட்டு பெண்களை இப்படி எல்லாம் கொண்டு போய் சேரலாம். ராஜராஜன் ஆகிய நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால் இந்த ரெங்கநாதன் ஸ்ட்ரீட்ல கிடைக்கிற அந்த சுகத்தை பேர் சரியாக வைத்திருந்தால் வீட்டுல தன்னுடைய கணவனுடைய துணிமணிகளை உடுத்து கொண்டு போய் அப்படியே அந்த காய போட்டுட்டு இப்படி திரும்புற பொழுது அந்த அந்த லுங்கி இருக்குல்ல அது அப்படியே அந்த மூஞ்சில படுகிற பொழுது அப்பான்னு எந்திரிச்சு அனுபவிக்கிற அந்த சுகம் 1000 கணக்கான பெண்கள் இன்னைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அது மெடிடேஷனா இருக்கு. ஸோ அந்த மெடிடேஷன் தன்னுடைய குடும்பத்துக்குள்ள, தன்னுடைய பெட்ரூமுக்குள்ள, தன்னுடைய சமையல் அறைக்குள்ள, தன்னுடைய குழந்தைக்குள்ள கொண்டு வர முடியும். எப்படி என்றால் நல்ல பேர் வைத்திருக்கிறவர்களுக்கு ரங்கநாதன் ஸ்ட்ரீட் தேவையில்லை. தவறான பேர் 85% பேர் வைத்திருக்கிற பெண்மணிகளுக்கு கண்டிப்பா ரெங்கநாதன் ஸ்ட்ரீட் தான் அவர்களுக்கு தீர்வு. நல்ல ஒரு தகவல் கொடுத்திருக்கீங்க. இன்னொரு நேர் பார்க்கலாம் சார். வணக்கம். 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 பேர் சொல்லுங்க. எதிர்காலம் நிகழ்ச்சி. மணியம்மா. மணி அம்மா. ரெண்டாவது பேரு சீதா. ரெண்டாவது பேரு சீதா. ஓகே. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1975. 75. டேட் ஆஃப் மந்த் 75 மார்ச். மார்ச். டேட் 12. 12/5/72 சொன்னீங்களா? கல்யாண தேதி சொல்லுங்க சீதா. 75. கல்யாண தேதி? கல்யாண தேதி 2006 ஏப்ரல் 10. ஏப்ரல் 10. என்ன கேள்வி கேட்க போறீங்க? சட்ட பேசுங்க. நான் இப்ப பிரெக்னண்டா இருக்கேன். 9 வருஷம் கல்யாணம் முடிஞ்சு இப்பதான் பிரெக்னண்ட் ஆயிருக்கேன். சரி. அப்ப அது கொஞ்சம் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா உங்களுக்கு வந்து திருமணம் தள்ளி போனது, அதாவது கல்யாணம் நடந்து 9 ஆண்டுகள் உங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்தோம். 9 ஆண்டுகளுக்கு பின்னாடி குழந்தை பிறந்தோம், அதுல பிரச்சனை இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பெப்பர்ஸ் தொலைக்காட்சியினுடைய வியூவர்ஸுக்கு பூரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா உங்களுடைய கல்யாண தேதி 10ஆம் தேதி 4வது மாசம் 2006 திருமணம் நடந்திருக்கு. இப்ப எங்களுடைய பேப்பர்ஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பூரா இப்ப பழக்கம், எல்லாத்தையும் கூட்டி பாருங்களேன், தேதி மாசம் வருஷம் எல்லாத்தையும் கூட்டினா 4 வந்துருச்சு. அப்ப இந்த திருமணம் பண்ண தேதி சரியில்லாதனால குழந்தை டிலேயானது மட்டுமில்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்றது, அதோடு மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள உறவுல பிரச்சனை இருக்கு, பொருளாதார சிக்கல் இருக்குன்னு நீங்க நிம்மதி இல்லாம இருக்கீங்க மணி, இல்லையா சீதா? சீதா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அழகான குழந்தை, அற்புதமான குழந்தை நீங்க நிச்சயமா பெற்றெடுத்துடலாம். ஆனா ஒரு சின்ன பரிகாரம், இந்த தாலி பரிகாரம் மட்டும் பண்ணணும். எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க எர்ணாகுளம். எர்ணாகுளம். அதான் கேரளா வாடை அடிச்சிச்சு உங்களுக்கு. நான் மதுரை அல்லது வந்து பாத்துட்டீங்கன்னா நான் வந்து கோயம்புத்தூர், இப்படி 2 ஏரியாவில் வருகிற பொழுது உங்க கணவர்கிட்ட பேசிட்டு என்ன வந்து நேரா பாருங்க. ஓகே? ஓகே. நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்ப நீங்க பேர் மாற்றம் செஞ்சிருக்கீங்க இல்லையா? அப்படி எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி யாராவது இருக்காங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா பேர் மாற்றம் செஞ்சு மிகப்பெரிய நல்லா இருக்கிறவங்க. ஆமா, ஓகே. நிறைய பேர்களை உருவாக்கி இருக்கேன். உதாரணத்துக்கு நம்ம வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆளுங்களை உங்களுக்கு சொல்றதா இருந்தா, ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாபெரும் புரட்சி செய்து கொண்டிருக்கிறவர், இந்த தொலைக்காட்சி எல்லாம் பேசியிருக்கிறவர் டாக்டர் நவீன் பாலாஜி, அட்வோகேட். நீங்க கூட அவரை பேட்டி எடுத்திருப்பீங்க. அவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து வித்தியாசமான எந்த நோய்கள், கேன்சரா இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனைகளா இருந்தாலும், முடி கொட்டுற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு வித்தியாசமாக ஒரு பெரிய புரட்சியை செய்கிறார். இப்ப சர்க்கரை நோயாளினா நீங்க சர்க்கரையை சாப்பிடுங்கிறார். இன்னைக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கா, நிறைய மட்டனையும் சிக்கனையும் சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு புரட்சியை செய்து கொண்டிருக்கிற அந்த மனிதருடைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்ரீகுமார்னு பேர். அவர் ஒரு 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பார்க்கிறாரு,
கடுமையான ஒரு போராட்டத்துக்கு மத்தியில அவருடைய பேரை நான் SR நவீன் பாலாஜின்னு பேர் மாற்றம் செஞ்சதுக்கு பின்னாடி இன்னைக்கு 13 தொலைக்காட்சிகள்ல பேசுறாரு. பேசாத தொலைக்காட்சி இல்லை. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரும் கூட அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, நோய்கள் இருக்குன்னு நான் சொல்லக்கூட அவங்க உடனே நெட்ல பார்க்கலாம். இது வெறும் SR நவீன் பாலாஜின்னு அடிச்சு பார்த்தா அவர் பேசாத தொலைக்காட்சி இல்லை. அவரை இப்படி உருவாக்கி இப்படி ஒரு மாமனிதன் ஆக்கின மகத்தான ஒரு மனிதனாக மாத்தின விஷயம் என்கிட்ட ராஜராஜன் இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள், பிரச்சனையாக இருக்கிறவர்கள் எல்லாம் கூட என் பெயரை சொல்லலாம், என்னிடம் அவரிடம் கேட்கலாம், எனக்கு கூடாக கூட அவர்கள் போகலாம். ஓகே, நல்ல ஒரு தகவல் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. நான் மதுரையில இருந்து பேசுறேன். மதுரையில இருந்து. உங்க பேர் என்ன? என்னோட பேர் விக்யூரி தேவி. விக்யூரி தேவி. பொண்ணுக்காக கேட்கணும். ஓகே, பொண்ணுக்காக. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 11/3/1990. 11/3/1990. ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? சட்ட பேசுங்க. சக்தி, பொண்ணு பேர் சக்தி. பொண்ணு பேர் சக்தி. ஓகே. கல்யாணமும் வேலையும். கல்யாணம். ஓகே சார், அது வந்து என்ன படிச்சிருக்கு? MSc சாஃப்ட்வேர் படிச்சு. ஓகே, இந்த பிள்ளை டாக்டர் ஆயிருக்கணும். முதல்ல டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுச்சோ? அப்படிலாம் இல்ல சார், சாஃப்ட்வேர் படிக்கணும். ஆமா, டெஃபினட்டா இது டாக்டர் ஆயிருக்கணும். பேர் வந்து சக்திங்கிற பேரை மட்டும் கண்டிப்பா மாத்தி போடணும். ஏன்னா அது வந்து குடும்ப வாழ்க்கையில மட்டும் பிரச்சனையை உண்டு பண்ணிடும். நல்ல அதிர்ஷ்டமான பிள்ளை, மகாலட்சுமி அந்த வீட்டுல. அந்த பிள்ளை பிறந்துதான் நீங்க எல்லாம் நல்லா இருந்திருப்பீங்க. ஸோ அவ்வளோ அதிர்ஷ்டமான பிள்ளை. பட் என்ன பிரச்சனைன்னா, சக்திங்கிற பேர் பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் ஆம்பளை வச்சிருப்பாங்க, நிறைய பேர் பொம்பளைங்களும் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆண் பால் பெண் பால், பாரதிங்கிற பேர் பாதி பேர் ஆம்பளை வச்சிருப்பாங்க, அது போய் ரமணிங்கிற பேர் பாதி பேர் ஆம்பளையும் பொம்பளையுமே வச்சிருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரியான பேர் வைத்திருக்கிறவர்கள் பெரும்பாலும் வெற்றி பெறல. அப்ப இந்த குழந்தைக்கு தான் வேலை கிடைக்கிறதும், தான் வருமானத்தை அடைகிறதும், தான் சுகபோகத்தை அனுபவிக்கிறதுக்கு மட்டும் இந்த பேர் தடையாயிரும். ஸோ அப்ப என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு 19, 22 வயசுலயே இதுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். அதாவது 2012லயே நடந்திருக்கணும். இப்படி நடக்காம டிலே ஆகிறதுக்கு என்ன காரணம்? சக்திங்கிற பேரை தவிர வேற எந்த காரணத்தையும் போய் புதுசா தேடாதீங்க. கேக்குதா? சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வருகிற சனிக்கிழமை நான் வந்து மதுரைக்கு வரேன். அந்த வெஸ்ட் பெருமாள் மேஸ்திரி ஸ்ட்ரீட்ல ஹோட்டல் பார்க் பிளாசாவில் இருக்கேன். பிள்ளைய கூட்டிட்டு வந்து, அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்து எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்களேன். நான் என்ன சொல்லலாம், எப்படி செய்யலாம், எப்படி மாற்றம் வரலாம்னு சொன்னீங்கன்னா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நல்ல வேலை கிடைச்சிடும். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு தொடர்ந்து நம்ம பேச வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, பல பிரபலங்கள் இருக்காங்க, பேர் மாத்திட்டு நல்ல உச்சகட்டத்துக்கு போனவங்க. அப்படி யாராவது சொல்ல முடியுமா? அப்படி நிறைய பார்த்துட்டீங்கன்னா, நம்ம வந்து யாரை தொட்டாலும் தொல்லைனாலும் நம்ம கவிஞர் கண்ணதாசனை நம்ம தொடாமல் இருக்க முடியாது. ஏற்கனவே நம்ம வாலியை பத்தி பேசினோம். சோ கண்ணதாசனுடைய பேர் கண்ணதாசனுடைய அல்ல, இயற்கையான பேர் அல்ல அவருக்கு. அவருடைய பேர் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, முத்தையா என்கிறது அவருடைய பேர். அந்த முத்தையாங்கிற பேர்ல அவர் பட்ட வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் இனி இல்லைங்கிற அத்தனை துன்பங்களை துயரங்களை பட்டவர். வாழ்க்கையில வேலை கிடைக்கல, வருமானம் கிடைக்கல, தொழில் அப்படி படாத பாடுகளை பட்டுக்கிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு என்ன ஆச்சு, அந்த மாடர்ன் தியேட்டர்ஸுக்குள்ள போயிட்டு உட்காந்துக்கிட்டு இவர் பாட்டு எழுதுறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிற பொழுது இவருடைய ஆக்டிவிட்டிஸ் நடவடிக்கைகளை எல்லாருக்கும் தெரியும். இவர் எப்படி வந்து அந்த நிறைய விஷயங்களை வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு கோப்பையில் ஒரு குடியிருப்பாருங்கிற மாதிரி இவருடைய வாழ்க்கையே அப்படித்தான் இருந்தது. அப்போ ஒரு நாள் என்ன செய்யறது, இந்த பாடல்கள் முத்தையான்னு எழுதுற பாடல்கள் எதுவுமே சரி வராதனால என்ன பண்ணார், ஒரு நாள் இரவெல்லாம் பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்கிற பொழுது கனவுல கண்ணன் அவருடைய கனவுல வந்திருக்கிறார். அப்ப என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய பேரை வந்து கண்ணதாசனாக, அப்பொழுது எல்லாரும் பாரதியினுடைய பேரை பாரதிதாசனாக போட்டுக் கொண்டிருந்த காலகட்டம் இருந்தது, கம்பன் தாசன் என்று போட்டுக் கொண்டிருந்த காலம் இருந்தது. அப்ப இவர் கண்ணனை மனதில் நினைச்சு உருகுனதுக்கு பின்னாடி கண்ணதாசனாக பெயர் மாற்றிக்கொள்ளலாமா என்று அவர் நினைக்கிற பொழுது பட்டுக்கோட்டை கிட்ட போய் கேட்டிருக்காங்க. பட்டுக்கோட்டை சொல்லியிருக்காரு, உண்மையிலே அவன் கண்ணதாசன் பொருத்தமானதுதான், என்றால் அவனும் பாதி கண்ணனாகத்தான் இருக்கிறான், அந்த பேரை போட்டு கொடுங்கன்னு சொன்னதுக்கு பின்னாடி அந்த பேரை போட ஆரம்பிச்சதுக்கு பின்னாடிதான் இன்னைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க மகத்தான். இன்னைக்கு யாரை மறந்தாலும் எதை மறந்தாலும் யாரை மறந்தாலும் தமிழ் இந்த உலகத்துல காலங்காலமாக இருக்கிற வரைக்கும் கண்ணதாசனுடைய பெயர் இருக்கிறது என்று சொன்னால் பேர் மாற்றத்திற்கு கிடைச்ச வெற்றி. கண்ணதாசன் அதோடு மட்டுமில்லாமல் ஒரு வசனத்தை சொன்னார், பிற்காலத்தில் யாரெல்லாம் பெயர் மாற்றம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் நாடி சோதிடத்தை போய் பார்க்கிற பொழுது நாடியிலேயே அவருடைய பேர் கண்ணதாசன் என்று வைத்திருந்திருக்கிறது. அதனால அவர் சொல்லுகிறார், நாம் வைத்துக் கொள்ளுகிற புனை பெயர்கள் கூட அது இறைவனால் குறித்திருக்க கூடும் என்று கண்ணதாசன் தன்னுடைய பேட்டியிலே குறிப்பிடுகிறார். ஒரு நேர் பார்க்கலாம் சார். வணக்கம்.
வணக்கம் மேடம். வணக்கம். பிரான்ஸ்ல இருந்து பேசுறோங்க மேடம். ஓகே, பேர் சொல்லுங்க. ஜெயந்திங்க மேடம். ஜெயந்தி. அறிவாசன் மேடம். ஓகே, டேட் அவரு கேக்குறீங்க. ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 9/6/2002. ஓகே, கேள்விகள் என்ன சட்ட கேளுங்க. அறிவழகன். அறிவழகனுக்கு கேள்விகளை கேளுங்க. ஓகே, அறிவழகன் என்னம்மா அவரு ஜாதகத்துல வீடு கட்டுவாருங்களா? நல்லா படிப்பாருங்களா? என்ன செஞ்சிட்டு இருக்காரு? படிச்சு என்ன 2002ல அவர் பிரான்ஸ்ல இருந்து பேசுறோங்க. அவங்க இங்க படிக்கிறாங்க. பிரான்ஸ்ல இருந்து ஓகே, 2002ல அவர் பிறந்திருக்காரு. ஆமாங்க சார். ஆனா உங்களுக்கு அவர் வீடு கட்டுவாரா, அவர் படிப்பாரான்னு கேக்குறீங்க. அவர் ஜாதகத்துல நாங்க இப்ப வீடு கட்டுறதுக்காக முயற்சி செஞ்சிட்டு இருக்கோம். இல்ல, வீடு அறிவழகனுடைய ஜாதகத்துல நீங்க வீடு கட்டுறதுங்கிறதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்ல. உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய கணவருடைய ஜாதகமும் அவங்க 2 பேருடைய பிறந்த தேதி எல்லாத்தையும் எனக்கு நீங்க என்ன பண்றீங்க, என்னுடைய போன் நம்பர்ல இருக்கு இல்லையா, 9840019245 ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு SMS அனுப்புங்க. பெரும்பாலும் இப்ப இந்த நிகழ்ச்சி டெஃபினட்டா அறிவழகன் ஃபர்ஸ்ட் கிளாஸா படிப்பாரு. 6-2-10. அவர் நைட்லயே பாத்துட்டீங்கன்னா காலை ஆட்டிக்கிட்டே தூங்குவாரு. ஒரு சத்தம் கேட்டா திடீர்னு எந்திரிச்சிருவாரு. அவரை படிக்க சொல்லணும்னு அவசியம் இல்ல, அவரே படிச்சிருவாரு. உலகத்தினுடைய டிசிப்ளினான பையன் அந்த பையன். சோ அவர் படிப்பாரு. அவர் பிரான்ஸ்ல பெரிய ஆள் ஆயிடுவாரு. நீங்க வீடு கட்டுற சம்பந்தமா ஏதாவது கேட்கறதா இருந்தா உங்களுடைய பிறந்த தேதி, கல்யாண தேதி எல்லாம் எனக்கு SMS அனுப்பிச்சிட்டு என்ன கூப்பிடுங்க, நான் பார்த்து சொல்றேன். பையன் நல்லா படிப்பார். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில பேச வேண்டியது வாஸ்து சம்பந்தமா ஒவ்வொரு குறிப்பு கொடுப்பீங்க. இந்த வாரம் என்ன குறிப்பு கொடுக்க போறீங்க? இந்த வாரம் என்னன்னா, பெரும்பாலும் பெண்களுக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குது. இந்த மலேசியா போன்ற நாடுகள்ல பாத்துட்டீங்கன்னா அல்லது அயல் நாடுகள்ல பாத்தீங்கன்னா முதிர்கன்னிகள்னு நிறைய பேர் ஆயிட்டாங்க. 30 முதிர்கன்னிகள் நிறைய பேர் இருப்பாங்க. சோ இவங்கெல்லாம் திருமணம் நடக்காததுக்கு என்ன காரணம்னா பெட்ரூம் ஒரு காரணமா இருக்கு. ஓகே, இந்த டிப்ஸ் தொடர்ந்து தொடரலாம். ஒரு நேயர் வந்துட்டாங்க. சார் வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. என்னோட பேரு கிருபா மேம். கிருபா, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 11/1/1989. ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? சார் கிட்ட பேசுங்க. நான் எம்ஃபில் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறேன். ஓகே. அப்புறமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மேரேஜ் ஆயிடுச்சு. டேட் சொல்லுங்க. பாப்பா இல்ல. ஓகே, மேரேஜ் டேட் சொல்லுங்க. மேரேஜ் 24/5/2012. ஓகே, பாப்பா இல்ல. ஓகே, 2012. எஸ் சார், 2012. ஓகே, வீட்டுக்கார் பேரு? செல்வின் சார். ஓகே, செல்வினா. அவர் பிறந்த தேதி தெரியுமா? 30/5/1983. 1983. எஸ் சார். ஓகே, இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய பேர் தான் காரணமா இருக்கு. குழந்தை பாக்கியம் தடையா இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய நேமை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா குழந்தை கிடைச்சிரும். சோ எந்த ஊர்ல இருக்கீங்க செல்வின்? இப்ப சென்னையில தான் இருக்கிறோம். சென்னை விருகம்பாக்கத்துல என்னுடைய அலுவலகம் இருக்கு. நம்ம செல்வின்ட்ட என்னோட நம்பரை கொடுத்து என்கிட்ட போன்ல பேச சொல்லி அவரை கூட்டிட்டு வாங்க. அடுத்த வாரம் என்னோட எம்ஃபில் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்டில் வேலை கிடைக்கலையா? ஜாப்க்கான சர்ச் பண்ணக்கூடிய ஒரு அட்மாஸ்பியரே வர மாட்டேங்குது. அதுக்கு சூழல் சரியில்ல. நீங்க இருக்கிற பெட்ரூம் அல்லது நீங்க இருக்கிற அந்த வீடு இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ உங்களுடைய வீட்டினுடைய வடைப்படத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்காரையும் கூட்டிட்டு என்ன ஒரே ஒரு வார்த்தை கன்சல்டேஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் கன்சல்ட் மட்டும் பண்ணீங்கன்னா நான் அந்த கன்சல்டேஷன்ல உங்க டீடைல் என்ன காரணம்னு சொல்லிடுவேன். ஓகேமா, ஓகேமா. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு வாஸ்துக்கான டிப்ஸ். இப்போ என்ன செய்யணும் கேட்டீங்க, நிறைய பேர்களுக்கு இந்த திருமணம் நடக்காம இருக்கு. பெரும்பாலும் எனக்கு மலேசியாவில் அலுவலகம் இருக்கு. அந்த மலேசியாவில் நிறைய பெண்மணிகள் பார்த்தீங்கன்னா அந்த வயிறு எல்லாம் உடம்பு குண்டாகி இப்படி ஆகி மீச முளைச்சு ஆள் பண்ணிருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அந்த தென்மேற்கு மூலையில பெண்களை தன்னுடைய திருமணம் ஆகாத அந்த தென்மேற்கு மூலையில குழந்தைகளை படுக்க வைத்தால் அவர்கள்லாம் ஆண்கள் மாதிரியான ஆக்டிவிட்டிஸுக்கு போய் ஆண்களுக்கு ஆண்களை பிடிக்காத போயிரும் இல்லையா? ஆண்களை எப்படி திருமணம் பண்ணிக்கணும்னா அப்ப திருமணம் நடக்காம போயிரும். திருமணத்துக்கான ஆர்வமும் ஆசையும் இருக்காது அந்த பெண்மணிகளுக்கு. அந்த தென்மேற்கு மூலையில படுத்தாங்கன்னா தான் சம்பாதிக்கணும், தான் பெரிய ஆளணும், தான் அடைக்க ஆளணும், தான் வாழணும். ஒரு ஆம்பளை கிட்ட போய் நான் அடிமையா வாழ்றதா? அவன் என்னத்துக்கு நான் போய் ஒரு ஆம்பளை கிட்ட அடிமையா இருக்கணும்? அவன் சொல்றதா நான் வேலை செய்யணுமான்னு சில பெண்கள் பேசுவாங்க பாருங்க. அப்படி பேசுற பெண்கள்கிட்ட மட்டும் நீங்க கூப்பிட்டு எங்க உன்னுடைய பெட்ரூமை வரைஞ்சி காட்டுன்னு பாத்தீங்கன்னா அந்த புள்ள தென்மேற்குல போய் படுத்திருக்கும். அப்ப இந்த மாதிரி திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் ஆகணும்னா என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா வடமேற்குல குழந்தைகளை படுக்க வைக்கணும்.
இந்த வடமேற்குல படுக்க வைக்கிறதுங்கிறது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா திருமணம் நடந்துரும். அந்த திருமணத்துக்கான சூழல் வந்து உருவாயிரும். வடமேற்குல கடந்த முறை நாம பேசுறது படுக்க கூடாதுன்னு சொல்லி இருப்போம். உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது இல்லையா? அந்த வடமேற்கு மூலையில கணவனும் மனைவியும் படுக்க கூடாது. அந்த கணவன் மனைவி படுத்தாங்கன்னா 2 பேருக்கான உறவு இல்லாத போறது, உறவு இல்லை என்றால் அதையே ஒரு பிரச்சனையாகி இன்னைக்கு பல பேர் குடும்பம் பிரிகிறதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு அது காரணம். ஆகவே திருமணம் ஆகாத பெண்களை, திருமண வயதை ஒத்து இருக்கிற குழந்தைகளை எப்பொழுதும் வடமேற்குல படுக்க வைக்கணும். ஓகே ஓகே. தொடர்ந்து சார் இப்ப நிறைய பேர்களை மாத்துறீங்க இல்லையா சார்? அந்த பேர்களை நம்ம உச்சரித்து நம்ம சொல்றதன் மூலமாக அந்த ஒளியில என்ன விதமான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும்? இந்த ஒளியிலேயே பார்த்துட்டீங்கன்னா சிலிக்கா, ஆக்சைடு, சல்பரேட் ஆசிட்ஸ்ங்கிற கெமிக்கல் மிக்ஸ் இருக்கு. நான் நினைக்கிறேன் சப்தமே ஒரு மருந்து தான். ஒரு சத்தத்தை கேட்டா அழுகிறோம், ஒரு சத்தத்தை கேட்டா சிரிக்கிறோம், ஒரு சத்தத்தை கேட்டா கோவப்படுறோம், ஒரு சத்தத்தை கேட்டா உணர்ச்சி மயமாயிடுறோம்ல. உணர்ச்சி மயமா இருக்கையில நாயே சனியனேனா அப்படியே உணர்ச்சி அற்றவன் ஆயிடுறோம்ல. அப்போ ஒரு வார்த்தை உடம்புல வேதியியல் மாற்றத்தை உண்டு பண்ணுது இல்ல? அப்ப பேருங்கிறது வேதியியல் தானே, கெமிக்கல் தானேங்கிற நான். அப்ப நாம சூட்டி கொள்ளுகிற பேரை ஊரு கூப்பிடணும், உலகம் கூப்பிடணும், மத்தவங்க கூப்பிடணும், பெத்தவங்க கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. அந்த பேரை தன்னுடைய உடம்புல ஓடுகின்ற 64,000 கோடி செல்லுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான பயிற்சிகளை அவங்க தொடர்ந்து செய்ய செய்ய, எழுத எழுத, உச்சரிக்க, கூப்பிட, கத்த கதற கதற உள்ளொளியும் உடம்பும் மனமும் எண்ணமும் குணமும் அப்படி மாறும். நோய்களை தீர்க்கிறதுல நான் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட். ஆனா வெறுமனமே பேருகளை உச்சரித்தால் மட்டும் போதும். அதை உச்சரிக்க உச்சரிக்க, எழுத 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 மாறும். இப்ப நிறைய பேருக்கு இப்ப என்னுடைய இந்த தொலைக்காட்சியை பார்த்த உடனே இன்னைக்கே என்கிட்ட போன் பண்ணி பேசிக்கணுமோ நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கு. இன்னைக்கு மட்டும் பேசணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய நம்பரை குறிச்சு வச்சுக்கிட்டு 9840019245 நம்பரை குறிச்சு வச்சுக்கிட்டு அவங்க முதல்ல என்ன செய்யணும், எந்த நாடுகள்ல இருந்தாலும் எல்லாருக்கும் நான் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிற படுகிற மனிதர்கள் படுகிற வேதனைகளுக்கு தீர்க்கிறதுக்கு ஒரு மருத்துவனாகத்தான் நான் இருக்கிறேன். அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க எனக்கு விருப்பம் இருக்கிறது. அவர்களெல்லாம் எனக்கு SMS கொடுத்துட்டு ஆறுதலாக பேசினால் நான் அவர்களுக்கு வழிகாட்ட தயாராக. ஓகே, நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய சேர்வைகள் மென்மேலும் பெருகணும். நன்றி சார். என்ற நிகழ்ச்சியும் வழக்கம் போல கலந்து சிறப்பித்த உங்களுக்கு என்ன நேரலை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. டாக்டர் CV ராஜராஜன் சார் பேசும்போது பேச ஆர்வமா இருக்கிற மாதிரி உங்களுக்கும் கால் பண்ணணும் ஆசை இருக்கும். சார் சொன்ன மாதிரி சார் சொன்ன நம்பர்ஸுக்கு நீங்க SMS அனுப்புங்க. உங்களுடைய பிரச்சனைகளை பேர் மூலமாகவே மாற்றம் செய்து விடுவார். மீண்டும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதோட நன்றி, வணக்கம்.